அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனை தஞ்சம், தஞ்சமடைந்தனம் ராமானுஜனை தஞ்சம். சூடி குறித்த சுழகுடி கோதின சேஷ்டி மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கு இறைவா போற்றின ஸ்ரீராம் வசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோ ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் மன வளக்கலை விஞ்ஞர். சார் என்ன சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? மலேசியாவில் ட்வின்ஸ் டவர் நினைக்கிறேன். இப்போ அந்த கட்டிடங்களை பாருங்களேன் எப்படி இருக்குங்க. எல்லாமே பில்டிங்கில் 90% கட்டிடங்கள் சதுர செவ்வகமாக தான் இருக்குது. இப்போ கட்டிடங்கள் சதுர செவ்வகம். ஆனால் இந்த ட்வின்ஸ் மட்டும், அதாவது ரெண்டு ட்வின்ஸ் மட்டும் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்காங்க. இது மட்டும்தான் உருண்டைய ஒழிய கட்டிடங்கள் எல்லாமே சதுர செவ்வகமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயமாக நீங்கள் இப்போ பார்க்க எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கட்டிடம் பெரிய லெவலில் சதுர செவ்வகமாக இருக்குது. ஒரு கட்டிடம் எப்படி அமைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இது மாதிரி தான் சதுர செவ்வகமாக அமைக்கணும். நம்ம வீடு கட்டையிலையும் இதுதான் விஷயம். வாழ்க்கையில் கீழே உடச்சி கட்டுறது, மேலே உடச்சி கட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காம நிச்சயமாக சதுர செவ்வகமாக கட்டுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். நான் இப்போ மலேசியாவில் இருக்கேன். செம்மையாக இருக்குது, செம்ம ஊர். வாழ்க்கையை அனுபவிச்சிடணும், வாழ்ந்து பார்த்துடணும், கொண்டாடி தீர்த்தணும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இந்த ட்வின்ஸ் டவர் போல் உயரமாக வரணும்னா நீங்கள் பிறரை உயரமான நிலையில் வாழ வைக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு. சார் என்ன சார் இப்படியா? அதாவது வண்டி இவ்வளோ வண்டி போகுது, எவனா ஒருத்தன் ஆரன் அடிக்கிறான். நான் பார்த்தீங்களா, ஆரனே அடிக்க மாட்டான், எவனா ஆரன் அடிக்கலை. நம்ம பாருங்கள், சும்மா ஜம்முன்னு ஆரனை அடித்து சவுண்டு எடுக்கிறோம். இங்கே ஆரனுக்கே வேலை இல்லை. ரொம்ப செம்மையாக இருக்குது. சொன்னதுக்காக ஒரு பயம் அடிச்சுட்டு போகிறான். இப்போ அடிக்கலாம் இல்லை. எவ்வளோ நான் ஹைவேல போனேன், 120 கிலோமீட்டர் அதில் போகிறான், 120 கிலோமீட்டரில் போகிறான், 80 கிலோமீட்டரில் போகிறான், 80 கிலோமீட்டரில் போகிறான். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் என்றைக்கு வரும்னு பார்ப்போம் நிச்சயமாக. ஏன்னா இங்கே ஒருத்தருக்கு ஒரு வீடு தான், அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நான் என் வீட்டுக்கு ஒன்று, எனக்கே நானே 10 வீடு வச்சுருக்கேனே, அயோக்கிய பையன் தான் நானே. அப்போ நானே ஒரு வீட்டுக்கு மாறினா தான் என் வாழ்க்கை நிச்சயமாக உருப்புடும். நான் சொல்லக்கூடிய போது யாராக இருந்தாண்ணா, உங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் இல்லை, எனக்கு அதே சட்டம் தான். என்ன சார் குங்குமம்லாம் வச்சுருங்களா? இன்றைக்கி இப்போ 10 மலையில் செம்ம மரியாதை, மாலை போட்டு பெரிய லெவலில் முன்னாடி உட்கார வச்சு எனக்கு செம்மையாக பண்ணி இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பண்ணிவிட்டு வெளியே காரில் ஏறி உட்கார்றேன், மழை அட்டகாசமாக வந்துச்சு. அதான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா நிச்சயமாக இன்றைக்கி நல்லா சாம்பார், சக்கரை பொங்கல், அப்புறம் நல்லா புளி சாதம், வெண் பொங்கல், தயிர் சாதம்லாம் சூப்பராக கிடைச்சிது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு தான், உங்கள் வாழ்க்கையில் பிறர் நல்லா இருக்குன்னு நினைக்கிற எண்ணம் நிச்சயமாக நீங்கள் எங்கே போனாலும் நல்லா இருக்குங்க. என்னுடைய உயிர் நண்பரை பார்த்துருவாங்க. 1974 ஹோட்டல் வச்சுருக்காரு. அந்த ஹோட்டல் ஓனரை போய் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பி, செம்ம ஹாப்பி. நான் இந்த வண்டியில் தான் என் ஃப்ரெண்டு சிங்கப்பூர்லேருந்து அனுப்பிச்சிருக்காரு. இந்த வண்டியில் நான் ஒரு ஆள் மட்டும்தான் வந்திருக்கேன். என் நண்பர் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய மனசுன்னு பாருங்கள். சார் என்ன வண்டி சார்? இந்த வண்டியில் தான் நான் வந்தேன். இது என்னுடைய டிரைவரு, நான் தம்பி, சூப்பரான ஆள், நல்லா ஜாலியாக கோஆப்ரேட் பண்ணார். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த ஒரே வண்டியில் தான் நான் மட்டும்தான் வந்தேன். இந்த வண்டியில் இன்னும் சொல்கிறேன், நமக்கு இவ்வளோ பெரிய வண்டியா? உண்மையே சொல்கிறேன் பாருங்கள், இந்த இவ்வளோ பெரிய வண்டியில் சூப்பராக படுத்துக்கிட்டு ஜாலியாக வந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ட்வின்ஸை பார்க்கல ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா இதுதான் உண்மை. அப்போ வீடு கட்டுறீங்க அப்படின்னா எல்லாருமே சதுரம் செவ்வகமாக கட்டுங்க. எந்த மூலையும் கட் பண்ணாதீங்க. எந்த மூலையை கட் பண்ணாலும் அது ஆபத்து. மூலையை கட் பண்ணாமல் பில்டிங்கை சதுர செவ்வகமாக கட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு. அப்போ நான் இங்கே பார்க்குற இடத்துங்களில் பில்டிங் எல்லாமே சதுர செவ்வகமாக இருக்குது. செம்ம கார், ரேஸ் கார் போகுது, பயங்கரமாக ரேஸ் கார் ஃபைன்னு போகுது. சூப்பராக இருக்குது. நிச்சயமாக இன்றைக்கி முருகர் செம்ம தரிசனம் எனக்கு ரொம்ப சூப்பராக. நிச்சயமாக மலேசியா வாங்க, டூரிஸ்ட் விசாவில் சுற்றி பாருங்கள். இது விசாவே கிடையாது இப்போ, ஃப்ரீ இந்தியனுக்கெல்லாம். இந்தியாவில் உள்ளவங்களுக்கு இங்கே வந்தால் ஃப்ரீ. நிச்சயமாக வாங்க, வந்துட்டு இங்கே ஒரு 2 நாள் இருந்துங்க. அப்புறம் நேராக நிச்சயமாக நீங்கள் சிங்கப்பூர் போய் பாருங்கள். நான் படுக்க வீடியோவில் தான் போனால் குச்சி வீடியோவில் போட்டேன். எப்படியோ நல்லா இருக்குங்கிற எண்ணம் தான். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக இருக்குது. நான் சொல்லக்கூடிய பதிவு இந்த பில்டிங்கை பாருங்கள், இந்த பில்டிங் பாருங்கள், இந்த ட்வின்ஸை விட்டுருங்க, அதுக்கப்புறம் உள்ள பில்டிங் பாருங்கள். அந்த பில்டிங் பாருங்கள், சதுர செவ்வகம். அடுத்த பில்டிங் சின்ன இடத்துல சதுர செவ்வகம்.
அப்புறம் இங்கே பாருங்கள், அந்த பில்டிங் பாருங்கள், அந்த பில்டிங் பாருங்கள், சதுர செவ்வகம். இந்த பில்டிங் சதுர செவ்வகம், இந்த பில்டிங் சதுர செவ்வகம். அப்போ சதுரம் செவ்வகம் பெரிய லெவலில் ப்ளே பண்ணுது. நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் என்ன பாருங்கள். சூப்பராக வண்டியில் பாருங்கள் என்ன இருக்குது, அழகாக கடை மாதிரியே வச்சுருக்காங்க. எங்கே வேணாலும் வண்டி போய் முக்கியம். இப்போ இந்த வண்டியில் இது வச்சுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மக்கள்லாம் செம்ம சந்தோஷமாக இருக்காங்க, செம்ம ஜாலியாக இருக்குது. நிச்சயமாக வாழ்க்கையில் இது மாதிரி இடங்களுக்கு வந்து நிச்சயமாக வாங்க. கணவன் மனைவியோடு வந்து சூப்பராக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். நிச்சயமாக இது நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு. ட்வின்ஸ் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அற்புதம். நீங்கள் லைவில் பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் ஆனந்தமான விஷயம். அந்த இடமே பார்த்தீங்கன்னா என்ன குதூகலம், அப்பா என்ன கலரு. கலரை பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. இப்போ பாருங்கள், செம்ம கலர், பயங்கரம், செம்மையாக இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. வெளியே வந்தோடனே அப்படியே யூனிவர்ஸில் எனக்கு மழை பெஞ்சதை வச்சு நான் நினச்சி சொல்கிறேன். நமக்கும் யூனிவர்ஸுக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது. பெரிய மாற்றம். நிச்சயமாக வெற்றி பெறுங்க. வண்டியெலாம் பாருங்கள், வரிசையில் தான் அழகாக நிற்கிது. அவன் மதித்து நிற்பான். நடந்து போகிறவங்க போக விடுவான். சிக்னலில் கரெக்டாக எல்லா வண்டியும் நிற்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நிச்சயமாக இப்போ வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும்னா வாழ்ந்து தீர்த்துருங்க. உங்கள் மனைவியை ஹாப்பியாக வச்சுருங்க. உங்கள் மனைவி ஹாப்பி, லைஃப் ஹாப்பி, ஒய்ஃப் ஹாப்பி. நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம். செம்ம ஃபிகர், பயங்கரமாக இருக்குது. கண்ணை கட்டுது ஆகியே அம்மா. நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம். ட்வின்ஸ் என் கார்கிட்ட தான் நிற்கிறேன். இப்போ என் வண்டியில் சூப்பராக நான் மட்டும்தான் அப்படி செம்மையாக உட்காந்து போகிறேன். வேறு லெவல். அப்போ இன்னைக்கு வீடியோக்கு இது போதும். அண்ணா அண்ணா ஓகே போகலாம். ஆமாம், சூப்பராக இருக்குது. ரொம்ப செம்ம விஷயம். வாழ்க்கையை வாழ்ந்து தீர்த்துருங்க. நிச்சயமாக கொண்டாடிடுங்க. ட்வின்ஸ் கணவன் மனைவி போல் ஜம்முன்னு நிற்கிது. இது மாதிரி தான் நம்ம உறவும் ஜம்முன்னு நிற்கணும். பிறரை இந்த உயரத்துக்கு நீங்கள் வாழ வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ட்வின்ஸுக்கு மேலே உயரமாக நிற்கும். அந்த எண்ணம் தான் நிச்சயமாக. எனக்கு பாருங்கள், பத்துக்காணி அந்த மலேசியன் கேவில் எனக்கு வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம், சுண்டல், அதோட பஞ்சாமிரதமும் கிடச்சிச்சு. ரொம்ப ஹாப்பி, செம்ம ஹாப்பி. நிச்சயமாக யாருக்கோ எங்கேயோ சாப்பாடு போடுறதுக்கு இன்றைக்கி எனக்கு இங்கே புளிசோறு தண்டை சோறு கிடைக்குன்னு எப்படி தெரியும்? முருகர் வந்து பெரியவர். இறைவனை மட்டும்தான் நீங்கள் நம்பணும். இப்போ வீடு கட்டுறீங்க அப்படின்னா சதுரம் செவ்வகமாக கட்டுங்க. வாழ்க்கையில் சதுரம் செவ்வகம், காம்பவுண்டாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எப்படி கட்டணுன்னா சதுரம் செவ்வகமாக கட்டுங்க. கொஞ்சம் கிராஸில் இடம் இருக்கா அதை விட்டுருங்க. கிராஸில் இடம் இருந்தால் விட்டுட்டு நீங்கள் நிச்சயமாக சதுரம் செவ்வகமாக கட்டுங்க. கொஞ்சம் கிராஸு கொஞ்சத்துக்காக செய்யாதீங்க. உங்கள் அந்த விஷயம் வந்து ரொம்ப இதாக போயிடும். நிச்சயமாக பா என்னம்மா செம்ம வேறு லெவல். கலருன்னா கலரு செம்ம ப்ளூ போகுது பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள் மேகம். உங்கள் வீட்டில் கட்டும் பொழுது வாழ்க்கை அற்புதமாக இருக்கணும். எல்லாத்தையும் ரசிக்கணும். ஆனால் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அழகாக ரசிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம், வெற்றி கிடைக்கும். எப்பயுமே வீடு வந்து சதுர செவ்வகமாக கட்டுறது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வீட்டில் எந்த பாதிப்பும் இருக்காது. காம்பவுண்டும் சதுர செவ்வகமாக கட்டணும், வீடும் சதுர செவ்வகமாக கட்டணும். எந்த மூலையும் உடைக்காமல் வீடை சரியாக கட்டுங்க. வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க, செல்வத்தோடு வாழுங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சான் உறவோடு வாழுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கில்லை, கொண்டாடுவதுன்னு வாழுங்க. உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபதற்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜாய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மழை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.